ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் ஆர்எஸ் தமிழ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயருக்கு அப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டு ஸோ தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது விஷயமா நிறைய வெளி வேலைகள் இருந்ததுனால நம்ம யூடியூப் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கறனால தான் கேப் விட்டுட்டேன். நடுவில் சின்ன அப்பப்போ கேப் கிடைச்சது, பட் அதை கண்டினியூஸா பண்ண முடியாதுங்கிறனால தான் விட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோவோட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட லோகோ மாற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அந்த லோகோ வச்சு. ஸோ அதை பார்த்துட்டு வந்துடலாங்களா? என்ன மக்களே, இன்ட்ரோ எப்படி இருந்தது பார்த்தீங்களா? நல்லா இருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன் மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பொன் மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் அதில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டோட சேர்த்து அதை பற்றின ஒரு குட்டி விளக்கமும் உங்களுக்கு கொடுத்துடலாம். எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இந்த திட்டத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பொன்மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து 21 ஆண்டு காலம் நம்ம சேமிக்கக்கூடிய ஒரு திட்டம். அதாவது பிறந்த குழந்தைகள்ல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது அவங்களோட படிப்பு செலவு, கல்யாணம், திருமண செலவு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாந்தது. ஸோ இது யாரால கொண்டாந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்டது தான். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி இந்த திட்டம் அமலுக்கு வந்தது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாயில இருந்து மேக்சிமம் 10,000 வரைக்குமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 21 ஆண்டுக்கு வரைக்கும், அதாவது நீங்க குழந்தை பிறந்த உடனே இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகிற வரைக்கும் இந்த திட்டத்தை நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த பொண்ணுக்கு 15 வயசு ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த திட்டம் முழுக்க அந்த பொண்ணோட பேருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 8.2% நமக்கு வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், அதாவது 21 ஆண்டு காலம் முடிஞ்சு நீங்க அமௌண்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா 8.2% நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி வரும். ஒரு உதாரணத்துக்காக நீங்க மாதந்தோறும் 2000 ரூபாய் அதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 21 ஆண்டு காலம் கழிச்சு 11,16,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்னா கிடைக்கும். ஸோ இது மாதம் 2000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தை பத்தி இன்னும் டீட்டெயிலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்க. நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். இது வந்து நம்ம மெயினா இன்ட்ரோ பார்த்துட்டு ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ. ஸோ எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய் பாய், see you.